போட்டா அந்த இப்ப பொண்ணே நான் சொல்றேன் சொல்லிச்சு. அந்த பொண்ணே இந்த மாதிரி கன்ஃபென்ட் பண்ணியிருந்த அன்னைக்கே அந்த பொண்ணு உளறி இருக்கும். அந்த பொண்ணே சொல்லியிருக்கும் இதெல்லாம். இந்த மாதிரி யாரும் கன்ஃபென்ட் பண்ண கிடையாது. இன்னைக்கு வந்து பேசினாங்களே இப்படி எடுத்துன்னு வந்து பாருமா நீ பண்ணது தப்பு, நீ கேட்ட கேள்வி தப்பு அப்படின்னு யாரும் இத்தனை நாள் யாருமே பண்ணல. அதுதான் நான் சொல்றேன். பண்ணிருந்தா அன்னைக்கு அந்த பொண்ணு தமிழ் ஒத்துருக்கும், அவர் சொல்ற பாயிண்ட், அன்னைக்கே சாரி அவர் கேட்டிருக்கோம். சொல்ற பாயிண்ட் கரெக்ட் இல்ல, தமிழ். ஒரு நிமிஷம் இருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆலன் 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 தயவு செய்து கோச்சிக்காதீங்க. இது இஷ்டமேனிக்கு எல்லாரும் வரீங்க, நடுவுல டைவர்ட் பண்ணி விட்டுறீங்க. அவங்களும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்காங்களா ப்ரோ? என்ன பண்ணுவாங்க பாவம். இருங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒருத்தர் கேவலமா நடந்துக்குவாங்க. ஏன் கேவலமா நடந்துக்குவாங்கன்னா அந்த வீட்டுல யாருமே கேள்வி கேட்காம இருந்தாங்க, அதனால கேவலமா நடந்துக்கிட்டாங்க. ஒருவேளை எல்லாரும் ஒழுங்கா கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா முதல்ல இருந்தா அவங்க கேவலமா நடந்திருக்க மாட்டாங்களே அப்படின்றதா உங்க டிஃபென்ஸ். அது என் டிஃபென்ஸ் கிடையாது. நீங்க அதான் திருப்பி விடுறீங்க, வேற மாதிரி திருப்பி விடுறீங்க. நான் என்னோட டிஃபென்ஸ் என்ன, கன்ஃபரன்ட் இப்போ வந்து என்ன, அவங்க கேள்வி கேட்டிருந்தாலே கன்ஃபரன்ட் பண்ணியிருந்தாலே போதும் ப்ரோ. ஒரு நியாயமா தானே அவன் இப்ப இன்னைக்கு வந்து எப்படி கன்ஃபரன்ட் பண்ணாரு, சூப்பரா கன்ஃபரன்ட் பண்ண. அவன் சூப்பரா கன்ஃபரன்ட். நீ அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருங்க ப்ரோ நான் சொல்றேன். நீ அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. நான் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ப்ரோ. நீங்க 2 நாள் லைவ் பாத்தீங்களா இல்லையா? 2 நாள் நான் லைவ் பார்த்தேன். அவர் இப்படி எல்லாம் வந்து கன்ஃபரன்ட் பண்ண கிடையாது. அவரும் ஒரு கோவத்துல தான் இருந்தாரு. சத்தியமா பாத்தீங்க அப்படிதானே? பார்த்தேன். ஓகே, எத்தனை இடத்துல எங்கெங்க வச்சு வியானா கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு லிவிங் ஏரியால பண்ணா இல்ல, அது கூட நான் சரியில்லைன்னு தான் சொல்வேன். எடுத்த உடனே நான் வந்து அழுதுட்டானே. ஒரு கான்வர்சேஷன்ல அழுகுறது எப்படிங்க கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும், இல்ல ஒரு ஆர்குமெண்ட் பண்ண முடியும்? அழுவாம பேச சொல்லுங்க. அந்த பொண்ணு எல்லாத்தையும் யார் ஃபர்ஸ்ட் பண்ணுது? அது யார் ஃபர்ஸ்ட் அது பண்ணுது? விக்கிள்ஸ் தான் பண்ணாது. அப்போதான் எல்லாரும் ஓடி வந்து அது தடுத்து இவன் வந்து எகிரி அதெல்லாம் ஆச்சு. இன்னைக்கு ப்ரோ இன்னைக்கு அவன் பண்ணதாம ப்ரோ, இன்னைக்கு அவன் பண்ணதுதான் ப்ரோ கரெக்ட். நான் சொல்றது நான் சொல்லிட்டு போயிடுறேன் ப்ரோ. நீங்க எப்படி இருந்தாலுமே வியானா பக்கத்துல இருந்து யாரும் யோசிக்க மாட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷம், வியானா பக்கத்துல இருந்து யாரும் யோசிக்க கூட தேவையில்லை. இன்னைக்கு அவர் பண்ணாரு இல்ல, சூப்பர். இங்க பாருங்க இப்படி எல்லாம் கூட என்னால பேச முடியும், மியூட் போட்டு கூட பேசுவேன். கவனிக்கணும், சும்மா ஏதாவது உளரக்கூடாது. நான் ட்வீட்டே போட்டேன். அந்த பொண்ணு அழுது டிராமா பண்ண உடனே இந்த ஆளு திருப்பி அழுது டிராமா பண்ண உடனே நான் ஒன்னே ட்வீட் போட்டேன். விக்கல்ஸ் பி லைக், நீ நாடி டிராமா பண்றது, நான் பண்றேன் பாரு டிராமான்னு சொல்லிட்டு நான் ட்வீட்டே போட்டேன் இன்சிடென்ட்டுக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ஒயிட் வாஷ் அடிக்க பாக்குறீங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க இப்போ தேவையில்லாத டிஃபெண்ட் பண்ற பேர்ல எக்ஸ்ட்ரா கேஸ் எழுத வைக்கிறீங்க. வியானா மேல எழுதிக்கினே இருப்பான். இனிமேல்ட்டு ஒரு சின்ன தப்ப கூட ஒத்துக்க முடியல. கேட்டா அவ பாயிண்ட் ஆஃப் வியூவா, அவ மனசுல என்ன நினைச்சிருப்பாலாம். இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்ஸ் இல்லையா, மத்தவங்களுக்கு மனசு இல்லையா, மத்தவங்களுக்கு மூளை இல்லையா, மத்தவங்களுக்கு குடும்பம் இல்லையா? ஒரு பொண்ணோட மனசா எனக்கு புரியலையா? எனக்கு கூட தான் ஒரு பொண்ணோட மனசை பத்தி நான் கூட தான் எடுத்து வச்சு பேசுறேன். அவன் ஒரு கல்யாண மனுஷன். அவனை வந்து சபையில எடுத்து வச்சு என்னோட இன்னஸ் வச்சு நீங்க ஒரு விளையாட்டு விளையாடுறீங்கன்னு கேவலமா ஒரு விஷயம் பண்றா. அதை வந்து எடுத்து அட்ரஸ் பண்றாங்க. அட்ரஸ் பண்ற போது அது டிஸ்கஷனுக்கு வருது. டிஸ்கஷன் வரும்போது தப்புன்னு தெரிஞ்சு கூட நீங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்? என்ன வேணா இருந்துட்டு போட்டுமே, காரணம் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். இவ்வளவு கேவலமா இறங்குவியா நீ? இவ்வளவு கேவலமா இறங்குவியா நீ? உனக்கு அவன் மேல கோவம் இருக்கட்டும், அவன் உன்னை தப்புன்னு சொல்லி இருந்திருக்கட்டும், என்னவா இருந்திருக்கட்டுமே, இப்படி அக்யூஸ் பண்ண ஒருத்தனை எதை வச்சு விளையாடுறதுன்னு ஒரு விவசாய கிடையாது. என்கிட்டே வந்து பொண்ணு ஃபீலிங்ஸ்ன்னு இப்போ பேசலாமா? பேசுங்க, திருப்பி அதே உளராதீங்க ப்ளீஸ். ப்ரோ நான் இப்போவும் சொல்றேன், அந்த பொண்ணு ஒன்னு சொல்லுது. இப்போ எப்படி சொல்லிச்சு, எப்படி அவர் கன்ஃபரன்ட் பண்ணாரு, அதெல்லாம் நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? இன்னைக்கு அவர் ஒரு கன்ஃபரன்ட்ரேஷன் ஒன்று பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி அவர் செஞ்சாரா இதுக்கு முன்னாடி? நீங்க சொல்றீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க லைவ் பார்க்கல, இருங்க ப்ரோ, லைவ் பார்க்கல. இப்படி அவர் செஞ்சாரா, இப்படி அவர் பண்ணாரா? பண்ணல தானே. 10 பேரு சுத்தி நின்னு போட்டு உடச்சி மாட்டிக்கிச்சு அந்த பொண்ணு. அப்படியெல்லாம் மாட்டல. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவீங்க, மாட்டிக்கிச்சுன்னு. அப்படியெல்லாம் மாட்டவே கிடையாது அந்த பொண்ணு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு கிரீன் பிளாக் மாதிரி வந்து நின்னு, வியானா நீ அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ அப்படி இல்லைன்னா எனக்கு ஐயோ இதுலயே தெரியுது வேற எபிசோட் மட்டும் பாக்குறீங்கன்ட்டு. இருங்க, லைவ் பார்த்த ஆள் யாரெல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு? கனியும் விக்ரமும் வந்து பொலந்து எடுத்தாங்கல்ல இவங்க எல்லாரையுமே, யாரு பார்த்தா?
நான் பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க கிஷோர். அவர் வந்து இப்போ இங்க வந்து இப்ப கன்ஃபரன்ட் பண்ணாரு அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. அவர் வந்து இப்ப கன்ஃபரன்ட் பண்ணும்போது கூட அவங்க ஸ்டில் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு சாரி கேட்கும்போது வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சாரி கேட்டுருவாங்க. எனக்கு வந்து ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு மூஞ்ச வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் சோகமா வச்சுட்டு ஐம் சாரின்னு சொல்லிடுவாங்க. அப்ப சொன்னதுக்கு அப்புறம் வந்து விக்ரம் எந்திச்சு போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் கூட உடனே சுபிக்ஷா கிட்ட என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவர் அந்த இடத்துல அதை கேட்டிருக்கணும், அதுக்கு எதுக்கு ஜோன் அவுட் ஆனாரு அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க ஸ்டில் வந்து அதை அக்செப்டே பண்ணல இன்னைக்கு வரைக்கும். இந்த ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அக்செப்டே பண்ணல அதை. நான் இந்த லைவ்ல எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது, இது லாஸ்ட் 20 மினிட்ஸ் நடந்தது, அதுல நான் பார்த்தேன். பேசலாமா? நான் பேசலாமா? Hello? யார் பேசணும் அடுத்தது? ரகு சொல்லுங்க. ரகு நீங்க ரகு நீங்க பேசுங்க ரகு. இல்ல நான் பேசலாம் இல்லையா? ஓகே, தேங்க்ஸ் அலன் சக்தி. இல்ல, ராண்ட் யுவர் ஹார்ட் அவுட்னு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து அவங்க குமுறல்கள் கொட்டணுங்கும் போது ஆலன், நான் சீரியஸ்லி சொல்றேன். நீங்க அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் குடுத்தும், இன்சைட்ஸ குடுத்தும் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேன், தான் சைடுல இருக்கிற விஷயத்த தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன்னா, ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்மளால வந்து அத கன்டின்யூ பண்ண வேண்டாம் ஆலன். ஏன்னா சி இப்போ எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்கிற மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஐ ரெஸ்பெக்ட் தட். அதனால அத கடந்து போகணுங்கிறத நான் பார்க்குறேன். அது யூனோ இது என்னோட ஒப்பீனியன். என்ன பொறுத்தவரை நான் சொல்ல வந்தது, இன்னைக்கு எபிசோட்ல நான் ஆரம்பிக்கிறது வந்து சிம்ப்ளி விஜேஎஸ் வந்தாரு. என்ன மாரியான இஷ்யூஸ் நடந்திருக்கு இந்த ஓவர் த வீக்? இங்க பிக் பாஸ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவர் சொல்றத கேட்கப்படல. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, ஏதோ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் டேல நடந்த அந்த பக்கெட் இஷ்யூ எடுத்துட்டு வந்து, இத மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொன்னதே எனக்கு உடன்பாடு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இங்க எங்க அவரு வந்து ரெஸ்பான்சிபிளா ஒரு நான் நான் வந்து ஐ அம் ரன்னிங் த ஷோ. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது எங்க நான் இத கொஸ்டின் பண்றேன்னா, இத நான் சும்மா கொஸ்டின் பண்ணல. ஒரு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த மாரியான விமர்சனம் உங்களுக்கு வருதுன்னா, குடுங்க, அனுப்புங்க. நாங்க அத அப்படியே கண்டுக்க மாட்டோம். அப்படியே குப்பையில போட்டுருவோம். நாங்க அத எடுத்துக்கவே மாட்டோம். அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற மாரி தான் அவர் கேட்ட மாரி எனக்கு தோணுச்சு. அப்போ இத்தன பேரு இதெல்லாம் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் சரியில்ல. இந்த மாரியான சீசன்ல தான் பிக் பாஸ இவ்ளோ அவமதிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஏன் இங்க கொஸ்டினா ரைஸ் பண்ண விரும்பல. இல்ல ரைஸ் பண்ணப்படல. இங்க டக்குன்னு பக்கெட் இஷ்யூக்கு வந்தாரு. வந்தது கூட சரி, ஓகே. ஏதோ ஒரு இஷ்யூ வந்து பேசுறாருன்னா, இங்க என்னோட பிஓவி என்னன்னா, சிம்ப்ளி இது வந்து ஒரு பிளான்டு பிளே. யார்கிட்ட இருந்து? வியன்னா, பார்வதி அண்ட் ரம்யா. இப்போ இது ஓவர்போர்ட் ஆகுமா? ஆகாதா? இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு வந்து மிடில் ஒரு ஒரு பொது சபையில இல்ல ஒரு பொது ஹால்ல வந்து நான் பக்கெட்ட வைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலங்கிறது எல்லாமே அட்ராஷியஸ்லி எனக்கு தெரிஞ்சு மீனிங்லெஸ் கான்வர்சேஷன். ஏன்னா, இங்க ஒரு பிளே நான் என் திங்ஸ்ன்னு தெரியும். அதாவது என்னோட ட்ரெஸ்ன்னு தெரியும். அத வச்சு தான் இவங்க கேம் பிளே பண்ண போறாங்கன்னா, அது எங்க வேணா போகும். அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் வியன்னாக்கு இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. இங்க இருந்திருக்கணும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்வதி சொல்லும்போது ஊன்னு கேட்டுட்டு, ரம்யாவும் ஊன்னு கேட்டுட்டு, இந்த இடத்துல வந்து விக்ரம பாயிண்ட் பண்ணும்போது வியன்னா விக்ரம அட்ரஸ் பண்ணதுங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, இது கம்ப்ளீட்லி அவங்களுக்கு இத தாண்டி உள்ளுக்குள்ள சில வெஞ்சன்ஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள சில கேள்விகள் விக்ரம கேள்வி கேட்கப்படணும்னு இருக்கு. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ண மாதிரியும், இத அவங்க யுட்டிலைஸ் பண்ண மாரி தான் தெரிஞ்சுச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னா, இப்போ அ யாரோ ஒருத்தர் கூட பேசினாரு. அந்த அப்பாலஜிஸ் குடுக்கும்போது கூட சாரிங்கிறது வந்து அவங்க ஹார்ட்ல இருந்து வரல. கேட்கணுமேன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் இத அட்ரஸ் பண்ணி கேட்டு, திரும்ப வந்து அத கேட்கும்போது கூட அப்பதான் அட்லீஸ்ட் அவங்க ஏதோ உணர்ந்தாங்கங்கிற மாரி கூட எடுத்துக்கலாம். ஆனா, லிட்டரலி அந்த பர்ட்டிகுலர் வீக்ல நடந்த விஷயத்துக்கு நான் 2 பேர சீரியஸ்லி ஐ ஹேவ் டு கொஸ்டின். 1, இது வியன்னா அலோவ் பண்ணியிருக்க கூடாது. அலோவ் பண்ணிட்டாங்கன்னா, அது ஓவர்போர்ட் ஆகும். அதோட கான்சிக்வென்ஸஸ அவங்க எடுத்து தான் ஆகணும். 1. 2வது, இவ்ளோ ஓவர்போர்ட் ஆகுதுல்ல. ஓவர்போர்ட் ஆகும்போது எங்கங்க பார்வதி ஏங்க அமைதியா இருந்தாங்க?
எனக்கு சீரியஸ்லி எனக்கு அது ரொம்ப தப்பா தெரியுதுங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரோட ஒருத்தர் எந்த லெவலுக்கு வேணா ஒரு அடிமட்டத்துக்கு கூட கொஸ்டின் பண்றத என்னால சகிச்சுக்க முடியும். ஐ ரியலி வாண்டட் இட்ங்கிற மாரி ஒரு 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 சென்ஸ நான் எப்படி எடுத்துக்கிறது? இங்க யாரோ ஒருத்தர் நார்சிசம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. இங்க திரும்பவும் சொல்றேன். அவங்க வந்து கவர்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கவர்ட்லயே நான் எக்ஸ்ட்ரீமா சொல்றேனே, ஷி இஸ் மாலிக்னன்ட். மாலிக்னன்ட் மெத்தடாலஜி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சீரியஸ்லி ஐ ஃபெல்ட் ரியலி வெரி பேட். ஐ அம் கம்ப்ளீட்லி அப்செட். இந்த அளவுக்கு போக முடியுமா? இந்த அளவுக்கு போய் கூட எனக்கு விக்ரம பிடிக்காது. இங்க என்ன வேணா எக்ஸ்ட்ரீமா நடக்கட்டும். லெட் மீ வாட்ச். இது சண்டே அண்ட் ஐ மீன் சண்டே இன் தி சென்ஸ் இந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே எபிசோட்ல இவங்களுக்குள்ள பேசும்போது, இத கொஸ்டின் பண்ணி பார்வதி உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா? அப்படின்னு கேட்கப்படும் வரை, யாரு சுபிக்ஷாவோ, இல்ல ஆத்ரேயோ இந்த பக்கம் வந்து இது பிளான்டு. இந்த கான்வர்சேஷன்க்குள்ள கொண்டு வர வரலும், பார்வதி இத ஓப்பன் அப் பண்ணவே இல்ல. அப்ப இது என்ன தோணுது? அவங்க கேம் பிளே என்ன மாரி தெரியுது? எனக்கு இங்க அவங்களோட அந்த அந்த ட்ரையாங்கிள் கமோஷன்க்குள்ள இதுவரையிலும் ட்ரஸ்ட் மீ எந்த ஸ்பேஸ்லயும் நான் போய் சப்போர்ட் பண்ணதும் இல்ல, அகைன்ஸ்ட் பண்ணதும் இல்ல. பிகாஸ் 2 அடல்ட்குள்ள இருக்கிற விஷயத்த நான் நான் ஒரு பாயிண்ட்டா கூட வச்சதில்ல. ஐ ரெஸ்பெக்ட் தெம் ஈவன் தோ தே ஆர் கண்டெஸ்டன்ட்ஸ். எனக்கு எப்படின்னா, ஐ ஸ்டே யூ நோ ஐ ஐ ஐ டேக் எ ஸ்டெப் பேக். அது அவங்களுக்குள்ள சரியா இருக்கட்டும், தப்பா இருக்கட்டும். அது அது வந்து டிவி காட்டுது. இல்ல சேனல் அது வந்து டிஆர்பிக்காக காட்டுது. வாட்டெவர் இட் இஸ், ஐ நெவர் யூஸ்ட் டூ கமெண்ட் ஆன் தட். நான் தள்ளி தான் நிப்பேன். அதுக்கு உண்டான அந்த அக்விசிஷன் இன்னும் எஃப்ஜே கனி, கனி எஃப்ஜேக்கு பண்ணினதுக்காக கனி அகைன்ஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவங்க இத பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அண்ட் கமருதீன காட்டுறதோ, இல்ல அ அ எஃப்ஜே அண்ட் வியன்னாவ காட்டுறதோ, இந்த 3 விஷயத்திலயுமே நான் இன்வால்வ் ஆனதே கிடையாது. எல்லா ஸ்பேஸ்லயும் நான் பேசியிருக்கேன். பீப்பிள் ஹூ ஹவ் நோன் மீ தே கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ எனக்கு என்ன பாயிண்ட்னா, இதுலலாம் உள்ள வராத ஒருத்தர், ஒரு காமனா ஒரு வியூவரா நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க? அமிர்தன், உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஜாஸ்தி. வாட் சார்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் தட்? என்ன சொல்ல வராரு அங்க? அதுக்கு ஃபோக்கஸ் பண்றது கேமராமேன் பார்வதியும், அரோராவையும். என்னங்க சொல்ல வராங்க? இங்க வியூவர்ஸ் எல்லாம் கிறுக்கனுங்களா? அப்போ இவரு ரிமோட்ட எடுத்து மாத்திக்கோங்கன்னு சொன்னது வந்து லிட்டரலி இஸ் ஸ்டில் ஸ்டாண்டிங் ஆன் தட்டா? ஏன்னா இந்த ராண்ட் யுவர் ஹார்ட் அவுட்ங்கிற பாயிண்ட்ட தான் நான் இப்பவும் நிக்கிறேன். எனக்கு அவ்ளோ இருக்கு. இவரு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு? டாக் பேக்ல ஒண்ணு வந்தா நான் பேசுவேன். இந்த இடத்துல வியனாவ கேள்வி கேட்டாரு, ரம்யா கேள்வி கேட்டாரு. ஏன் இங்க பார்வதி கேட்கப்படல? அந்த இடத்துல எப்படி கை தட்டி சிரிச்சுட்டு, இது பார்வதியோட கேம் அப்படின்னு எப்படி நைஸா எடுத்துட்டு போயிட்டாரு? எனக்கு புரியலையே! அப்படி எப்படி நீங்க எடுத்துட்டு போ முடியும்? இங்க இன்ஸ்டிகேட் பண்ணது பார்வதி. இங்க பார்வதி இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கலாம். ரம்யாக்கும், வியன்னாக்கும். ஆனா, ஒரு எக்ஸ்டெண்ட தா ஒரு 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 லேயர் தாண்டி ஒரு ஒரு லிமிட்ட தாண்டி போகுதுல்ல. ஓவர்போர்டா போகுதுல்ல. இப்போ உங்களுக்கு சீரியஸ்லி இந்த ட்ரெஸ்ஸ போன வீக்கெண்ட் டாஸ்க்ல உங்க ட்ரெஸ்ஸ ஒளிச்சு வச்சது எவ்ளோ எமோஷனலா நீங்க கனெக்ட் ஆயி அவ்ளோ அழுந்தீங்க. ரைட். அது உண்மையிலுமே நீங்க அழுந்தீங்க. இத நான் எப்படி கேட்க முடியும்? ஒவ்வொருத்தர்ட்டயும் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமான்னு கேட்ட பார்வதிக்கு, இது ஓவர்போர்ட் ஆகுதுங்கும்போது, வை ஷி வாஸ் நாட் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்ல புரிஞ்சது உண்மையிலுமே புரிஞ்சதுன்னா, இத ஏன் அவங்களால அத தடுக்க நிறுத்தம் அவங்க நெனச்சிருந்தா தடுத்திருக்கலாம் அங்கவே. வியனாவையும், ரம்யாவையும் கூப்பிட்டு தனியா இந்தாண்ட வந்து நீ விக்ரம கேட்கிறதுங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. இங்க உங்க 2 பேர்கிட்டயும் நான் அத பிளேன் தான் சொன்னேன். இத போய் ஹால்ல வைக்க சொன்னது ரம்யா. இதுக்கு மேல இத எக்ஸ்டெண்ட் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தா, சீரியஸ்லி அவங்க சாரிக்காக அழுந்தாங்க இல்லையா? அப்ப நான் சப்போர்ட் பண்ணேங்க பார்வதிக்கு. ஏன்னா, என்ன பொறுத்தவரையில ஒரு கண்டெஸ்டன்ட்க்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். அது தப்பா போகட்டும், ரைட்டா போகட்டும். அத நம்ப என்னமும் விமர்சனம் பண்ண முடியாது. வாட்டெவர் இட் இஸ். எனக்கு நீ போடா பண்ணி அப்படின்னு எனக்கு சொன்னா எனக்கு பிடிக்கலன்னா, எனக்கு பிடிக்கல தான். இன்னொருத்தருக்கு, "ஏய் நீ போடா வேற எக்ஸ்டெண்ட்ல பேசினா" அவங்க ஓகேன்னா, அது ஓகே தான். எனக்கு பிடிக்கலன்னா, போடாங்கிறதே தப்பு தான். போடிங்கிறதும் தப்பு தான். அந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு இருக்கு ஒரு ஒரு ஷோவ நான் அப்படிதான் விமர்சனங்களும் வச்சுட்டு இருக்கேன். அவங்க கேம் பிளே வச்சுக்கும்போது, இந்த இடத்துல நான் வந்து எப்படி பார்வதியோட கேம் பிளேவ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, பார்வதி ஒரு சூப்பர் கேம் பிளே இந்த இந்த பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல எப்படி வைக்க முடியும்? இவங்க வியன்னா வாஸ் கம்ப்ளீட்லி அட்ராஷியஸ். விக்ரம பத்தி வெளிய வந்து எல்லாத்தையும் பேசிட்டு வந்து திரும்ப வந்து விக்ரம் கிட்ட அன்னைக்கு அந்த நைட் எனக்கு அன்னைக்கு ஐ மீன் நீங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சுச்சு நீங்க எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க. எப்பா!
எனக்கு முடியலங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க இன்னைக்கு பண்ணலங்க அத. எக்ஸ்போசிங் கேம்ங்கிறது ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இன்னைக்கு பண்ணல. மைக்க பார்த்து இவங்க இந்த வேர்ட யூஸ் பண்ணாங்க. இன்னார் இந்த வேர்ட யூஸ் பண்ணாங்கன்னு அவங்க சம்மந்தப்படாதம்போது, அவங்க இன்வால்வ் ஆகாத பிரச்சனையிலேயே சொல்லும்போது, இன்வால்வ் ஆன விஷயத்துல தெரியாதா? இது அது அவங்களோட கிளாத்ஸ்ன்னு தெரியும். இந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வார்த்தைய விட்டாங்களாம். அவரு என்ன கைவிட்டு நோண்டி பார்த்தாரா என்னங்கிறதெல்லாம் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன மாரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குங்கிறது இங்க பார்வதிக்கோ, ரம்யாக்கோ தெரியாதா? இல்ல வியன்னாக்கு தெரியாதா? அண்ட் எஸ்பெஷலி ரம்யாவ அடிக்கப்பட்டது சரி. இங்க எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா, இருக்கத்தான் செய்யுது. இங்க சும்மா எனக்கு ஃபர்ஸ்ட் டேலயே நான் சொன்னேன் இத என் வைஃப் கிட்ட. இவங்க விக்ரம் அசிஸ்டன்ட்டா போட்டு, விக்ரம கம்ப்ளீட்லி அவுட் பிளே பண்ண வச்சு, இவங்க உள்ளுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, சேஃப்கார்ட் பண்ணி அழுந்து தான் இத வந்து பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். ஐ பாயிண்டட் அவுட் டூ மை வைஃப். அதத்தான் இந்த வாரம் ஃபுல்லா பண்ணாங்க. அண்ட் அண்ட் ஐம் டேம் ஷூர் இவங்களால இந்த ஒரு ப்ளேம் கேம், இந்த ஒரு 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 அழுந்து, ஒரு ஒரு எம்பத்தி, நான் எப்பேர்ப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். நான் எந்த மாரி ஏங்க இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு சரியாகுங்க. இங்க எத்தனாவது டே? 50 டேஸ், 60 டேஸ்க்கு மேல போறோம். இன்னமும் நான் இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வரேன்னா, எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இது எப்படி நான் ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு லேடர்ல வச்சு இவங்க வச்சு நான் வந்து யாருக்கு நான் ரூட் பண்றது? எனக்கு சத்தியமா புரியலையே. இங்க எல்லாருமே வச்ச காமன் ஸ்டேட்மெண்ட் சபரி பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற டாப் 6ல. ஆனா விஜய் சேதுபதி கேட்ட ஒரு வார்த்தைக்கு அவரு அதோட நிறுத்திக்கிட்டாரு. இவரெல்லாம் போய் பெஸ்ட் பிளேயர்ன்னு சொன்னவங்களெல்லாம் பார்த்து நான் என்ன நினைக்கிறேன்னு ஏன் கேட்கல? ஏன்னா இங்க சொன்னது கனி. விக்ரம் குடுத்தாரு பாருங்க ஒரு முட்டு. இத கமல் சார் பண்ணத மாரி ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஆனா அப்படி பண்ணாம சபரியா இருந்து என்ன பண்ணாரோ சம்திங் எக்ஸ்ட்ரார்டினரி. ஏங்க ஐசோலேட் ஆயி கம்ப்ளீட்லி இந்த டீமோடவே விளையாடாத ஒரு பிளேயருங்க அவரு. இந்த இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாம வெளிய வந்து ஒரு ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல அந்த ஜுவல்ல எடுத்த மாரி தெரிஞ்ச மாரி காமிச்சுக்கிட்டு, சரி நான் நல்லவன், நான் உத்தமன்னு சொல்லி ஜெயிலுக்கு போனவருங்க. இதெல்லாம் எதுவுமே கொஸ்டின் பண்ண விரும்பல. கொஸ்டின் பண்ணப்படல. ஆனா, இது எல்லாமே கடந்து செல்லப்பட்டுச்சு. அப்படிங்கிறது உண்மையா இருக்கும்போது, எனக்கு இங்க எப்படி படுதுன்னா, அந்த கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு, அவங்க பண்ற தப்ப கடந்து போயிட்டோம். இல்லங்க நாங்க கடந்து போறோங்க. அவங்க பாசிட்டிவ்ஸ் தாங்க பார்க்குறோம். அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்ட எடுத்து குடுக்குற மாரி தான இருக்கு இன்னைக்கு விஜேஎஸ் பண்ணது. சீரியஸ்லி டிசப்பாயிண்டட். எனக்கு ராண்ட் யுவர் ஹார்ட் அவுட்ன்னு நான் நேரா சக்தி கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு நீங்க லிங்க் அனுப்புங்க. எனக்கு பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஏபிள் டூ ஜாயின் த ஸ்பேஸ். சம் கிளிச் ஆன் மை ஃப்ரம் மை சைட். நான் எதுக்குன்னா, ஐ டோன்ட் நீட் அன் ஆன்சர் ஹியர். ஏன்னா நான் இங்க கேள்விகள் வைக்கப்படல. இங்க நான் வந்து என்னோட கருத்துக்கள மட்டும் தான் வைக்கப்படுறேன் ஃப்ரம் அ ஜென்யூன் பெர்ஸ்பெக்டிவ் வே. இங்க என்ன கொஸ்டின் பண்ணப்பட்டுச்சு? எனக்கு சீரியஸ்லி இங்க என்ன மாதிரியான ஷோ கடத்திட்டு போறாங்க இது கிரியேட்டிவ் டீம்? இது எந்த மாரி எப்படி இத ஹேண்டில் பண்ண போறாங்க? இல்ல நெக்ஸ்ட் சீசன் எவ்ளோ வொர்ஸா போக போகுது? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ்லாம் வருதுங்க. ஏன்னா பிகாஸ் ஜென்யூனா என் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு, என் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, என்னோட ஜென்யூன் டைம் பீயிங்ல இந்த ஷோவையும் பார்த்துக்கிட்டு, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பீக்கரா யார் குடுக்குறாங்களோ, அந்தந்த ஸ்பேஸ்ல போய் கண்டஸ்டன்ட்ட தப்பா பேசாம, அந்த கண்டஸ்டன்ட்க்கு அகைன்ஸ்டா பேசுறவங்களையோ, அந்த கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட்டா பேசுற எந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீக்கரையும் தப்பா பேசாம, ஜென்யூனா என் கருத்த வச்சுட்டு இருக்கிற எனக்கு, இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் பேசினது, ஷோவ ரன் பண்ணது சுத்தமா இஷ்டம் இல்ல. எனக்கு அது என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு. "நீ என்னடா இவ்வளவு நாள் நீ பண்ணிட்டு இருந்த? நீ வாட் யூ ஆர் ட்ரைங் டூ டூ? இதுக்கு மேல இந்த நீ ஷோவ பார்க்கணுமா?" அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்குள்ள உண்டாகுச்சு. நீங்கலாம் கேட்கலாம், "இவ்வளோலாம் எமோஷனல் ஆகாதீங்க. இதெல்லாம் தேவையில்ல." எமோஷனல் தேவையில்ல அதெல்லாம் ரைட்டுங்க. பட் நான் இத்தன நாள் பார்த்துட்டு இருந்திருக்கேன்ல. இந்த இந்த ஒவ்வொரு வீக்கெண்ட் ஒரு ஒவ்வொரு வீக் டேக்கோ, இல்ல ஒவ்வொரு டேக்கும் நான் என்னோட 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 பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வச்சிருக்கேன்ல. அப்போ அதுவே கொஸ்டினபிளா இருக்கு எனக்கே. நான் இங்க கொஸ்டினபிளா இருக்குங்கிறது மத்தவங்களுக்கு சொல்லல. எனக்கே கொஸ்டினபிளா இருக்குல்ல. எனக்கு புரியல. அண்ட் அண்ட் எனக்கு இங்க அ ஒருத்தர் பேசினாரு. ஐ டோன்ட் நோ நேம் ஹிம் வித் டியூ ரெஸ்பெக்ட். அவரோட பிஓவி. உண்மையிலுமே அவர் சப்போர்ட் பண்ணணும்னா லெட் ஹிம் சப்போர்ட். எனக்கு அதுல ஆட்சேபனையே கிடையாது. ஆனா இட்ஸ் ஓகே. லெட் இட் பி. நான் கடந்து வந்துர்றேன்.
அவ்வளவுதான். என்னோட என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு உண்டான புரிதல் அவ்வளவுதான். எனக்கு உண்டான புரிதல் இவ்வளவுதான். அவர் என்ன கீழ நினைச்சாலும் சரி, அவரு ரொம்ப தாழ்ந்து நினைச்சாலும் சரி, லெட் இட் பி. பட் ஃபார் மீ இன்னைக்கு அவங்க கேட்கப்பட்டதுல கேள்விகள் ரம்யா வச்சோ, வியன்னாவ பத்தி கேட்டதோ டூ அன் எக்ஸ்டென்ட் வாஸ் கொஸ்டினபிள். கொஸ்டின் பண்ணது கரெக்ட். பார்வதி அங்க கம்ப்ளீட்லி எனக்கு வந்து இன்னும் கொச்சையா சொல்லணும்னா ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த இந்த பர்டிகுலர் பக்கெட் இன்சிடென்ட்ஸை வச்சு இவர் இந்த கேமுக்கு இந்த வீக்லி டாஸ்க்கு எப்படி பிக் பாஸ் அசிங்கப்படுத்தினாங்க மதிக்கலங்கிறத அப்படியே கடந்து வந்துட்டாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ சக்தி அண்ட் ஆலன். Thanks, Raghu. Thanks for talking my heart out. மக்களே கொஞ்சம் படிச்சிருக்கு, அப்போ கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் எல்லாம் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். இல்லடா இல்ல சக்தி, போயிட்டு நீங்க வந்துட்டேன். கேட்ட 2 நிமிஷத்தை எடுத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு 2 நிமிஷம்லாம் வேணாம். 2 அட பேசுங்க. இல்ல இல்ல, உங்க 2 பேர்கிட்டயும் நான் கால்ல பேசிக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்னத்த கண்டினியூ பண்றது, நான் இந்த ஆளு என்ன வந்து வெறுப்பேத்திட்டான். அப்ப அவர் அப்படியே வெயிட். பிக் பாஸ் நல்லவன் 2025 உங்களுக்கு நியாயம் வேணும்னா வெயிட் பண்ணுங்க. ஸ்பீக்கர்ஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நியாயம் தரும். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்களும் ஆலனும் எனக்கு உங்க 2 பேரையும் மியூட் போடுற ஆப்ஷன் இல்லைங்க. இந்த நிமிஷம் நான் கதைப்போமா ஸ்பேஸ்ல இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். அடுத்தது யாரு? இருந்தாலும் இப்படி 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 காயப்படுத்த வேண்டாம். இல்ல இல்ல, காயப்படுத்தவே ஆரம்பிக்கல. இல்ல, டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன் மை மவுத்ஸ். அடுத்தது சாந்தினி. நெக்ஸ்ட் யாரு? சக்தி சக்தி நான் சொன்னேன் இல்லடா, நோடா, வெளியில இல்ல இல்ல இல்ல, சொல்லக்கூடாது. எதுவும் பேசல. ஆலனுக்கு வந்து ஒரு 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 ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கால் வேணும் எனக்கு ஆலன் கூட. நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் உங்க எல்லார்கிட்டயும். சரி, ஓகேம்மா. ஆக்சுவலா வந்து பிரதி இருந்தாங்க, இசக்கி பிரதி இருந்தாங்க, ரகு இருந்தாரு. ரகு பேசிட்டாரு, பட் பிரதி காணோம். பிரதி நம்ம ரேணு ஃப்ரெண்ட் தான், வருவாங்க. சரிம்மா, ஓகே. சரி, நான் வந்து நீங்க எல்லாம் ரொம்ப சீரியஸா பேசிட்டீங்க. 2 ஃபன்னி நோட் சொல்லிட்டு நான் போயிடுறேன். அதாவது என்னைக்காவது எந்த வீக்கெண்ட்லயாவது பார்வதி வந்து இப்படி ஒரு கேம் பிளான் பண்ணாங்க, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அப்படின்னு என்னைக்காவது அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்களா ஹோஸ்ட்? இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்கள எலிவேட் பண்ணி அப்படியே க்ரௌட தூக்கி தலையில வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் என்னங்க பேசிட்டு நிக்கிறீங்க? அதாவது அவங்க கேம் பிளான் பண்ணி, அதாவது 2x2 3:2 அப்படிலாம் கால்குலேட் பண்ணி, இது இப்படி போனா இப்படி அடிச்சா விக்ரம் எந்திரிப்பான், விக்ரம் எந்திரிச்சா நெக்லஸ தூக்குறோம், விக்ரம் படி வாங்கின அப்படின்லாம் அவங்க பயங்கரமா பிளான் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இத வந்து நம்மளுக்கெல்லாம் டிஸ்கிரைப் பண்றாங்க. பார்வதி வந்து ஷீ இஸ் அ கேமர் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. இதுல மாட்டினவங்க வியானாவும் ரம்யாவும். அப்போ சாரி, ஸ்கேப் கோட்ஸ் வந்து இருக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் நாங்க பொருட்படுத்தவே மாட்டோம். ஏன்னா வியானா அழுதுட்டு இருக்கும்போது பாரு didn't even care because she is ruthless, raw and real அப்படின்னுலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதே மாதிரிதான் கமருதனுக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்காங்கங்கிறதுல உங்களுக்கு என்ன பொறாம ஆலன் ப்ரோ? எங்களுக்கு கமருதனை பிடிக்கும் அப்படின்னு மேட்சோ மேன் நீங்களே தானே சொன்னீங்க. அப்ப ஒரு கை ரகு ஐயோ ரகு, சாரி ரகு. இல்ல ஆலன் ப்ரோ சொன்னாரு, அவருக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு பொறாமலாம் இல்ல சாந்தினி, இதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். இங்க எனக்கு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் இருந்ததுன்னு சொல்றதை தாண்டி அந்த கேமரா போக்கஸ் எங்க போச்சு அப்படிங்கறதுதான். அதான் அதாவது இதுல சீரியஸ்லி என்ன பெருமைப்படுறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. மேய்க்கிற எருமைக்கு பெருமை என்ன அப்படிங்கிறீங்களா? அது ஓகே. ஆனா வந்து சொன்ன மாதிரி எல்லாரும் பேசிட்டீங்க, எல்லாரும் சொன்னீங்க. அந்த வீட்ல 3 நாள் டாஸ்க் நடந்தது, அந்த டாஸ்க்ல நடந்த டீடைலிங் பத்தி பேசல, டாஸ்க்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணதை பத்தி பேசல, எப்படி அடிச்சுக்கிட்டீங்க புடிச்சுக்கிட்டீங்க அதை பத்தி பேசல. அதை நாளைக்கு பேச போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் அதுவும் கண்டிப்பா வந்து மோனோலாகா தான் இருக்கும். It's not going to be a dialogue.
அதுங்க கிளி வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு, நம்ம கேட்டுட்டே இருப்போம். அதுதான் சொல்ல வரேன். சோ அது பேசல. அப்புறம் வந்து நீங்க ஏன் இப்படி இந்த மாதிரி சரி இன்னைக்கு சொன்னார்ல, பார்வதியும் விக்ரமும் நீங்க நல்ல கேரக்டர்ல இருந்தீங்க அப்படின்னு. அப்ப ஏன் பார்வதிக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல? உள்ள இருக்கவங்க பாத்துருக்காங்களே அத. உள்ள இருக்கவங்க அவங்க கூடயே வாழ்ந்திருக்காங்களே, அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதை இவர் கொஸ்டின் பண்ணல. கொஸ்டின் பண்ணிருக்க வேண்டியதானே எல்லாரையும். கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்க இல்லைங்கன்னு. அந்த மாதிரி நீங்க வந்து டயலாக் ஒரு ஒரு இஷ்யூ எடுத்து அதை பிளாஸ்ட் பண்ணுவீங்களா? அதை வந்து அதுக்கு நடுவுல ஒருத்தர் கொஸ்டின் கேட்டு அதை அரசியல்வாதி ஆக்குவீங்களா? அரசியல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரா அதுல? நீங்க இது பண்றதுலயே அது மாதிரி நானும் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாராம். ஸோ கிளீன் கிளீனா வந்து ஒயிட் வாஷ் பண்றாரு. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது பாக்குறதுக்கு. பார்வை வந்து இப்போ பாத்தீங்களா எப்படி இது பண்ணாங்க? பார்வை சூப்பர் மணி கலக்கிட்டம்மா நீ அப்படின்னு. ஆலன் ப்ரோ, நான் இன்னொரு ஒரு லாஸ்ட் வீக் உங்ககிட்ட ஐ திங்க் தேர்ஸ்டேவோ ஏதோ நினைக்கிறேன் நானு உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன். ஏதோ நடக்குதே விக்ரம்க்கு, என்னவோ பண்றாங்களே அலன் ப்ரோ என்ன அப்படின்னு நம்ம கேட்டேன் உங்ககிட்ட, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதுக்கு நம்மளுக்கு ஒரு 50% ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏம்மா தலைவர் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இவனுங்க வந்து வீக்கெண்ட் ஆனா 3 பேரை எலிவேட் பண்ண ட்ரை பண்றாங்க, 3 பசங்களை எலிவேட் பண்ண ட்ரை பண்றானுங்கன்னு சொன்னா, அந்த 3 பேர்ல யார சொன்னேன்? பிஸ்பம் அலன் ப்ரோ விக்- விக்ரம், சப்ரி அண்ட் கம்ரு. கேம்ரோ கம்மு. ஓகேவா? இதுல வந்து ஆக்சுவலா அங்க நீங்க இது மத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த எஃபர்ட் ஒண்ணு இருக்குல்ல, விளையாடணும்னு ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, அதை போடுறது அவன் மட்டும் தான், விக்ரம் மட்டும் தான். ஸோ ஒரு ஆப்ஷனே இல்லாம அவனை அவனை அப்படி இழுத்து 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 கூட்டின்னு வராங்க. கமருதையும் ஒரு பேக்கப்காக கூட்டு வராங்க. அவன் என்ன பண்ணானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுல எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்தி அந்த மாதிரி இருந்தாலே பாராட்ட வாங்கிடலாம் போல இருக்கு. அது மட்டும் தான் நடக்குது இப்போ. அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா நினைச்சு அவர் பண்ணிட்டு இருக்காருல்ல ப்ரோ, அதுதானே விஷயம் இதுல. சி நான் இந்த கேரக்டர் கனி வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணாங்க இல்லையா, எல்லாரையும் கொஸ்டின் கேக்குறாரு, நீங்க உங்களை எந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க, இந்த இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி கனி எனக்கு தெரியும் இந்த கொஸ்டின் தான் வருவாரு, இப்படிதான் கொண்டு வர போறாரு அப்படின்னு. அப்ப கூட ஒருத்தங்க கூட வந்து இல்ல சார் நான் இப்படி பண்றேன் சார், நான் இப்படி பண்றேன் சார் அப்படின்னு சொல்லவ இல்ல. ஒருத்தவங்க எந்திரிச்சு சுபிக்ஷாவை கேள்வி கேட்க தெரிஞ்சது அவருக்கு. சுபிக்ஷாவை கேள்வி கேட்டு அவரை கார்னர் பண்ணிட்டாராமா, அவரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமாங்கிற மாதிரிதான் இருந்ததே ஒழிய அதாவது அமிதாவை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. அவருக்கும் நோஸ் கட்டு. பிரஜின் ஒருத்தர் இருந்தாரு, சாண்ட்ரான்னு இருந்தாங்க. ஓ அவங்கெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால அவங்களுக்கு கொஸ்டின் கேட்கலையா, இல்ல கேட்டிருந்து நம்ம கட் பண்ணிட்டாங்களா தெரியாது. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாங்க ஒரு பக்கெட் இஷ்யூவை வச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க தெரியுது. பக்கெட் இஷ்யூவை வச்சு 2 பேரை எலிவேட் பண்ணி விட்டுருக்காங்க இன்னைக்கு. அவ்வளவுதான். LHS is equal to RHS. சாந்தினி, இன்னைக்கே எல்லாரும் இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே, நாளைக்கு கமருதனுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹார்ட் அட்டாக். சாரி டக்கண்ணா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தேங்க்யூ சாந்தினி. தேங்க்யூ சக்தி. நெக்ஸ்ட் எசக்கி சேகர். கேக்குதா? கேக்குது சார். நாங்க உங்க லைன் ஃபர்ஸ்டே கூப்பிட்டோம், உங்க லைன் கிடைக்கல. இது செகண்ட் ரவுண்டு. ஓகே ஓகே. நான் கொஞ்சம் என்னோட மனக்குமரெல்லாம் நான் கொட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. அதை முடிக்கிற வரைக்கும் யாரும் இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. இஃப் இன்கேஸ் அது ஓவராக போகுதுன்னா அப்போ இன்ட்ரப்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திங், இந்த ஸ்பேஸில் தான் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு பதிலாக கமல் பண்ணியிருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்னு யாரோ சொன்னாங்க. நான் விஜேஎஸ் ரோஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த ரோஸ்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா கமல் ஒரு 7 சீசன்ஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாமே ஓகே. பட் அவர் யாருக்கும் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து விஜய் சேதுபதி கொடுக்காத ஒரு விஷயத்த அவர் பண்ணதுனால தான் விஜய் சேதுபதியே வந்தாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மிஸ்டர் கமல்ஹாசன் அண்ட் ஆல்சோ ஐ எம் அ பிக் ஃபேன் சார். சத்தியமாக சொல்கிறேன். ஸ்டில் அந்த கோட் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஏன்னா இதில் யார் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே ஒரே இதான் நடக்க போகுது. கமல் சீசன்லேயுமே நிறைய விஷயம் நிறைய வாட்டி நம்ம குமரல் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த கேட் ஓப்பன் பண்ணி அவர் கமல் இருந்திருந்தா 3 பேரையும் வெளியே அமைச்சிருப்பாரு.
எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? இல்ல யாருக்கும் இல்ல கேட்கல? சாந்தியம்மா கேட்கல. எனக்கும் கேட்கலை. அவர் அவருக்கு ஏதோ பிரச்சனை நெட்வொர்க். நிறைய டைம் மியூட்ல எடுத்துக்குவாருன்னு கேக்குதா? நினைக்கிறேன். இப்ப ஓ கேக்குது. யா சொல்லுங்க. யா யா ஆடிபிள் now. ஓகே. என்ன வந்துச்சுன்னா, அதான் இந்த இதில தான் கேட்டேன். அதாவது அந்த கேட் ஓப்பன் பண்ணி ஒருத்தர வெளிய அனுப்புறதுக்கு பதிலா, கமல் சார் இருந்திருந்தா 3 பேருமே வெளிய அனுப்பிச்சிருப்பாருன்னு. அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு இமேஜினேஷன்ல தான் அது நடக்குமே தவிர, யார் ஹோஸ்ட்டா இருந்தாலும் யாரையுமே அனுப்பிச்சிருக்க மாட்டாங்கன்றது தான் எண்ட் ஆஃப் த டே அதோட கான்செப்ட். ஏன்னா ரம்யா வெளிய அனுப்பிச்சிருக்கவும் முடியாது. ரெட் கார்ட் குடுத்து எவிக்ட் பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே நடக்கவும் இல்ல. தட் இஸ் ஒன் திங். அண்ட் 2வது விஷயம் வந்துட்டு, ஓகே, இவரு பிக் பாஸ் கை தூக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நான் லாஸ்ட்டா அவர் கன்டென்ட் எனக்கு ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாரூக் வந்துடுறேன். ஓகே. பாரூக்கு எக்கச்சக்க எலிவேஷன்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் அவங்க பண்ண ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் யாருமே எதுவுமே பேசல. ஏன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசியிருக்காங்க இந்த இந்த வீக்ல. அதை வந்து பிக் பாஸே கூப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அந்த பாயிண்ட்டை பத்தி பேசல. அதெல்லாமே ஓவர் ஷேடோ பண்ணி பாரூக் ஒரு அப்ரிசியேஷன், அந்த அப்ரிசியேஷன் கூட பரவாயில்ல, அந்த அப்ரிசியேஷன்ல வந்துட்டு அவங்க தான் அந்த பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்றதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே அது வாங்கியிருந்தாங்கன்னா ஹவுஸ் மேட்சே சொல்லியிருக்க போறாங்க. ஹவுஸ் மேட்சே வந்துட்டு கமலிதனோட உட்காந்து பேசிட்டு இருந்ததான் அவ பண்ண மேஜர் பிளேன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே அதான் யோசிக்கிறாங்க. எஃப்ஜே மட்டும் தான் அதை வந்து ஓப்பனா சொல்லிட்டாரே தவிர மற்றவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஷோ போறதே கமலிதனும் அவங்களும் இருக்கிறது தான் அந்த ஷோன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஆல்சோ ஹீஸ் அ குட் பிளேயர். அதை நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். த சேம் ஹேட்டட் ஐ ஹவ் ஹேட் ஃபார் மாயா தான் இப்போ ஐ ஹேட் ஃபார் பார்வதி. ஸோ அதில் நமக்கு வந்துட்டு மாற்று கருத்து இல்லை. அதனால தான் நான் எப்பவுமே அந்த பார்வை அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2வது விஷயம், அதை நெக்ஸ்ட் நாளைக்காவது கேட்பாரான்றதும் எனக்கு தெரியல விஜேஎஸ். அண்ட் விஜேஎஸ் கிட்ட வந்தால் எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் பேசுறது இல்லை. அண்ட் முக்கியமாக இந்த பாரூக்கு ஏன் இவ்வளோ ஹைப் கொடுத்து லாஸ்ட் ஒரு 5 to 6 வீக்ஸாக ஒரு ஹைப்பு பாரூக்கு மட்டுமே எல்லா வீக்லேயுமே இருக்குது. மேபி ஒரு வீக்கில் வந்துட்டு அவங்களோட அது கேம் பிளே அதுவே உங்களுக்கு புரியலன்னு சொல்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்துட்டு பார்வதி வந்து பயங்கரமாக பண்ணுறாங்கன்றத வெளியே ஒரு வீக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காரு. அது எதுக்குன்னு தெரில. நாட் எவ்ரி ஒன் கேன் பி இந்த நெகட்டிவ் ஷேட் டு வின் த ட்ராஃபி. அந்த நெகட்டிவ் ஷேட்லேயே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள ட்ராஃபி வின் பண்ண வைக்கணும்னு யோசிச்சா தேர் இஸ் நோ பாயிண்ட் அட் ஆல். அக்செப்ட் பண்ணிக்கலாம் டாப் 5க்கு. பட் இவங்க கொடுக்குற ஹைப்பை பார்த்தா அந்த டைட்டில் வின்னர் மாதிரி ஒரு ஹைப்பை கொடுத்துட்ருக்காங்க. இப்போத்துலேருந்தே அவங்களுக்கு ஒரு பெஞ்ச் தட்டி அவங்கள கூப்பிட்டு வந்து சரி ஓகே ஐ கெஸ் நிறைய டிஸ்லைக் வருது. பட் ஸ்டில் அந்த ஒரு ஹைப் எதுக்குன்னு தெரில. ஏன்னா இது இந்த வீக்குன்னு இல்லை, லாஸ்ட் ஒரு 5 to 6 வீக்ஸாகவே பார்வதிக்கு ஃபேவராக தான் விஜேஎஸ் பேசிகிட்டு இருக்காரு. மேபி அவங்களோட கேம் பிளேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பார்வதிக்கு இது புரியும்னு சொல்கிறதா இருக்கட்டும், பார்வதி இதை நல்லா பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு டோட்டலி அன்பயஸ் டு ஆல் த கண்டஸ்டன்ஸ் அவுட் தேர். ஓகேவா? ஸோ அதை பண்ணுறது அதெல்லாமே விஜேஎஸ் மேலே இருக்க மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். அண்ட் கம்மிங் பேக் டு த ஹாட் டாபிக் ஆஃப் திஸ் ஸ்பேஸ் கரண்ட்லி, தட் இஸ் வியானா. ஓகேவா? ஏன்னா அவன் அடிக்க வேணாம் தான் நினச்சேன். இந்த கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் பயங்கரமாக போனதுனால வியனா மேலே, அதாவது எப்போவுமே நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வராதில்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ண தான் நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அந்த மாதிரி வந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டும் நான் லைட்டாக கக்கிட்டு என்னோட ரேண்ட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வித் வியானா. ஓகே, வியானாக்கு அது நடக்க போகுதுன்றது தெரியும். பார்வதி தான் அதை பண்ண சொல்கிறாங்க, அதை ரம்யா வச்சு பண்ணுறாங்க, எல்லாமே வியானாக்கு தெரியும். வியானாக்கு அது தெரியாதுன்றதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதெல்லாம் ஓகே. அவர் வந்து அங்கே வச்சது விக்ரம் பண்ணது தப்புன்னு எல்லாருமே டிபேட் பண்ணுறோம். ஓகேவா? எல்லாரும் இல்லை, ஒருத்தர் டிபேட் பண்ணுறாரு. ஓகே, கொஞ்சம் வேர்ட்ஸ் நான் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் டிபேட் பண்ணுறாரு. ஓகேவா? அதை வச்சது எந்த விதத்தில் தப்புன்னு தெரில. ஓகேவா? ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மிஸ்டர் நல்லவன் டு சப்போர்ட் வியானா. ஓகேவா? அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, எண்ட் ஆஃப் த டே அவர் சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணாதது அவரோட இஷ்டம். இஸ் இட் கரெக்ட்? அந்த மாதிரி தான். அதாவது வியானா வந்து இந்த மாதிரி அவர் ஒருத்தர்கிட்டயா போய் கேட்பாரு, இங்கே வந்து எடுத்து வைக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சாங்க, அதனால தான் அந்த கேமுக்கு அக்செப்ட் பண்ணாங்கன்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க ஏன் அதை பண்ணணும்? விக்ரம் ஹாஸ் அனதர் சாய்ஸ். ரம்யா தான் எடுத்துன்னு வைக்க சொல்கிறாங்க, அதை வைக்கிறாரு. ரம்யா கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதில் நோவர் விக்ரம் இஸ் இன்வால்வ். ஓகேவா? கேப்டன் ஒன்று சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு வந்து வைன்னு. எனக்கு இன்னொன்று ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரியல. இப்போ வந்துட்டு அந்த ஹாலில் எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கெட்டை வச்சது அவங்களுக்கு பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, இவர் போயிட்டு ஒரு 14 கண்டெஸ்டன்ட்கிட்டையும் ஒருத்தர்கிட்டயா போயிட்டு
இந்த பக்கெட்டில் இருக்க ட்ரெஸ் உங்களுது தானா, இந்த பக்கெட்டில் இருக்க ட்ரெஸ் உங்களுது தானான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீன் டைமில் அந்த ஜுவல்லை எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க போட்ட ஸ்கெட்சு, இதுதான் நடக்குதுன்னே வச்சுக்குவோம். அப்போ ஒருத்தர்கிட்டயா போயிட்டு இவர் கேட்குறாருன்னா அது ஒருத்தர்கிட்டயா கேட்கறது எல்லாமே டிவியில் ப்ரொஜெக்ட் ஆக தான் போகுது. ஏன்னா அந்த டைமில் தான்